ஹாய் கைஸ், இதுதான் நான் காந்தலூர் போன ட்ரிப்போட வீடியோ. காந்தலூருக்கு போகிறதுக்கு நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் போயிருந்தேன். மதுரையிலேருந்து டேரெக்டாக காந்தலூர் போயிருந்தேன்னா உடுமலைப்பேட்டை வரைக்கும் ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர் போய் மறையூர்லேருந்து காந்தலூர் போயிருக்கணும். இப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு ஒன் ஆஃப் தி ரிலேட்டிவ் பார்க்குறதுக்கு கோயம்புத்தூர் போயிட்டு, அக்காவை பார்க்குறதுக்குன்னு இல்லை, இன்னொருத்தவங்களை பார்க்குறதுக்கு கோயம்புத்தூர் போயிட்டு, கோயம்புத்தூரில் முடிச்சுட்டு உக்கடம் வந்துட்டேன். உக்கடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை வண்டி நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் உடுமலைப்பேட்டை வண்டியில் ஏறிக்கிட்டேன். ஸோ இப்போ உடுமலைப்பேட்டை வண்டியில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். போகும்போது நீங்கள் பார்த்தது தான் உக்கடம் லேக்கு. அதுக்கப்புறம் இது ஆன் தி வே போகிற வழியிலேயே பயங்கர மழை. அதனால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் மழை இருந்துச்சு. அதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் பேஞ்சிட்டு அப்புறம் மழை நின்றுருச்சு. இது எல்லாமே உடுமலைப்பேட்டை போகிற ஆன் தி வேல இருந்த ரூட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டையில் இறங்கிட்டோம். இறங்குனதுக்கப்புறம் இது மறையூர் போகிற வண்டி கேஎஸ்ஆர்டிசியில் ஏறியிருக்கேன். ஓகேயா? இது எல்லாமே மறையூர் ஆன் தி வே. இந்த கேஎஸ்ஆர்டிசி கிளம்பி ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு குடிசை மாதிரி ஷீட்டு போட்ட இடத்துல நிறுத்துனாங்க. என்னன்னு பார்த்தா, அங்கே மாங்காய் சாகுபடி நிறைய இருக்காமா. மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக அந்த சைடில் தெரியுதில்ல, அந்த இதுதான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த தோட்டத்திலே பறித்து அங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ அதை மாங்காய் வாங்குறதுக்காக இறங்கி எல்லோரும் போயிருந்தாங்க. நான் நின்று வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வண்டி கிளம்பிருச்சு. இந்த வண்டி கிளம்புது பாருங்கள். கிளம்பி ஆக்சுவலாக இப்போ உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூருக்கு மேலே ஏறுறோம். அந்த ஏறுற வழி ஃபுல்லாக தான் இப்போ நான் இந்த பஸ்ஸில் ஜன்னல் வழியாக ஷூட் பண்ணியிருக்கேன். இது நம்ம தமிழ்நாடு சைடு இருக்கிறது ஆனமலை வைல்ட் சாங்சுரி, இந்த டைகர் ரிசர்வு, அதுக்கப்புறம் இந்த காட்டெருது பார்க்குறது, எலிஃபெண்ட் ஏரியா, இதெல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, உடுமலைப்பேட்டை டு இந்த மறையூர் ரூட்டில் நைட்டெல்லாம் போனால் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. டே டயத்துலேயும் காட்டுறது யானையெல்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்று கூட பார்க்கல. இதே இது அவங்க ஏரியா கேரளாவை க்ராஸ் பண்ணுறோன்னா சின்னாறு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடுக்குலாம் அதோட பேர். ஆனால் இப்படி தான் இருக்கும். உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர் ஏறுற ரூட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட் ரூட்டு தான். ஸோ இடையில ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் யூஸ்வலாக எல்லாருமே நைட்டு ட்ராவல் பண்ணி நைட்டு தான் கவர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம டே டயத்தில் போகிறோம்ல, நல்ல வெளிச்சத்தில் இப்படி தான் இருக்கும் அந்த ரூட்டுன்னு கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று, பகல் பொழுதில் நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம். ஆன் தி வே போகும்போது ஏறும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன அருவி இதெல்லாம் பார்ப்போங்க நம்ம. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே ஷூட் பண்ணிட்டு வந்தேன் நான். ஸோ பஸ்ஸில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சைட் வியூ. அந்த மேலே ஹில் ஏறுது பாருங்கள், தெரியுதுங்களா? ஏற அது கீழே இருக்கிறது பள்ளமாக தெரிஞ்சுக்கிட்டே வருது பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக ஆக்சுவலாக காந்தலூர் ஹில் ஸ்டேஷன். அது மறையூர் போய் தான் காந்தலூர் போக முடியும். இப்போ உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூருக்கு ஏறுது வண்டி. ஸோ ஏறும்போது அந்த ஜன்னல் வழியாக அது ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கே சீனரியும் அழகாக இருந்துச்சு. ஆனால் நான் பகலில் போனதுனால இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு என்னால் போக முடிஞ்சுது. ஏற காற்று, சில்னஸ்ஸு, கிளைமேட்டே சேஞ்ச் ஆகுறது, இது எல்லாமே என்னால் உணர முடிஞ்சுது. சரி, இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் மறையூர்லேயே ஸ்டே பண்ணிடுவாங்க, காந்தலூர் வரைக்கும் போக மாட்டாங்க. நான் மறையூர் தாண்டி காந்தலூரும் போனேன். இது மறையூரில் இறங்கிட்டோம் நம்ம இப்போது. இதான் மறையூர் பஸ் ஸ்டாண்டு. இப்படி தான் இருக்கும். மறையூர்லேருந்து இனி அடுத்து காந்தலூருக்கு ஏறணும். நான் மறையூரில் தான் லஞ்சே சாப்பிட்டேன். கேரளா ரைஸில் கேரளா ஃபுல் நான்வெஜ் மீல்ஸு சாப்பிட்டேன். மறையூர்லேருந்து பஸ் ஏறிட்டேங்க. மறையூர்லேருந்து இப்போ காந்தலூர் போயிட்டுருக்கேன் நான். காந்தலூர் இப்படி தாங்க இருக்கும். காந்தலூரும் திருப்பி பஸ்ஸு மேலே தான் ஏறும். ஓகே, அது காந்தலூரோட வீடுகள். இதெல்லாம் ரெசார்ட்டு, ஸ்டே பண்ணுற ரெசார்ட்டு கிடையாது. அந்த ஊர் நேட்டிவ் ஊர், அந்த ஊரோட மக்கள் குடியிருப்பாங்க, வாழ்வாங்கல்ல, அவங்களோட வீடுகள் இதெல்லாமே. ஓகேயா? ஸோ இது ஊர்லேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா பெருமலா அப்படிங்கிறதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. நான் ஏறின பஸ்ஸு பெருமலா வரைக்கும் போகும். பெருமலாவில் தான் இந்த ரெசார்ட்ஸு, காட்டேஜஸ்ஸு, ஹோட்டல்ஸு இதெல்லாம் தங்குறதுக்கு இருக்குது. ஆனால் பெருமலாவுக்கு கீழே இருந்து மேலே ஏறுறோம். அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மலை தான், ஹில் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த சைடு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த பள்ளத்தாக்கு வேலி மாதிரி தெரியும்ல, மேலே ஏறி இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை, மவுண்டெயின்ஸாக தெரியும். அதுவுமே கேஎஸ்ஆர்டிசியில் தான் ஏறினேன்.
பாருங்க அங்கங்கே இந்த நீரோடை தாங்க அழகு கேரளாலே. இத்தினூண்டு அந்த மவுண்டெயின்ஸுக்கு நடுவில் மழை தண்ணி அருவி தண்ணி கொட்டும்ல, அதெல்லாம் இறங்கிட்டேங்க. பெருமளால இறங்கிட்டேன். இறங்கி ஸ்கைபிஸ் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இதுதான் ஸ்கைபிஸ் ஹோட்டலு. ஸ்கைபிஸ் ஹோட்டலில் இதெல்லாம் வந்து ஹோம் ஸ்டே முன்னாடியே இருக்குது. அந்த பெருமளா பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கக்கூடிய ஹோம் ஸ்டே. ஆனால் இங்கே ஸ்டே பண்ணல நான். இதுக்குள்ளே ஒரு அந்த வேலி தெரியுது பார்த்தீங்களா, பள்ளத்தாக்கு இது தெரியுது பார்த்தீங்களா உள்ள, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அது வந்து ஜங்கிள் ரெசார்ட், ஆப்பிள் வேலி ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் ஸ்டே பண்ணியிருந்தேன் நான். ஸோ இதெல்லாம் முன்னாடியே இருக்கக்கூடிய ஸ்கைபிஸுனுடைய ஹோம் ஸ்டே ரெசார்ட்ஸ். இந்த ஹைபிஸோட என்ட்ரன்ஸு. இதுதாங்க நான் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டு, ஸ்கைபிஸோட ரெசார்ட்டு. இந்த கூரை மேய்ஞ்சிருக்காங்கல்ல, இது எல்லாமே லெமன் கிராஸ் கூரை. லெமன் கிராஸ் தாங்க அங்கே பயங்கர ஃபேமஸ்ஸு. ஸ்கைபிஸ் இதில் காந்தலூரில் லெமன் கிராஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டீ போடுவாங்க. இதெல்லாம் நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு வெளியே வந்து நான் வீடியோ எடுத்தேன். இது வந்து என்னோடய ரூமை வெளியே இருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது எல்லாமே ரூமுங்க. இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. இந்த ரூம் வந்து 1500 ருபீஸ் எனக்கு கொடுத்தாங்க. யூஸ்வலாக அந்த ரேட்டுக்கு இங்கே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி க்ரௌட் இல்லை, ஆளே இல்லாதப்போ ஃப்ரீயாக போயிருந்தனால அந்த ஸ்டாண்டு சொருகி வச்சுருக்கேன் பாருங்கள், நம்ம டேரட் கார்டு வாசிக்கிற ஸ்டாண்டு அந்த டேபிளில் அது தாங்க விட்டுட்டு வந்துட்டேன் காந்தலூர்லேயே. ஸோ இப்படி தாங்க இருந்துச்சு நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபேனு ஒன்றும் இல்லைனாலும் நைட்டு சரி குளிருங்க. அப்பாடி பெட்ஷீட் போத்தாமல் என்னால் தூங்கவே முடியல, அவ்வளோ குளிர். ஆனால் பயங்கர டயர்ட் ஆகிட்டேங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து உக்கடம் வந்து உக்கடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை, உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர், மறையூர்லேருந்து காந்தலூர் இத்தனை ட்ராவல் பண்ணேன்னா அல்டிமேட்டாக டயர்ட் ஆகிட்டேன். அப்படியே ஃபேஸ் எல்லாம் அந்த டயர்ட்னஸ் அப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டயர்ட் ஆகிட்டாங்க. அது ரூமுக்கு வெளியே, அது ரூமுக்குள்ளே. அடுத்து வந்து இது அந்த மலை தேனுன்னு சொல்லுவாங்கள்ல, பாறையில் அந்த ராக் ஹனின்னு சொல்லிட்டு பாறையில் வந்து தேன் கூடு கட்டி வச்சுருக்கு. ரொம்ப வருஷமாக இருக்காம்மா தேன் கூடு. எப்போவுமே ஆல் த்ரூ அவுட் தி சீசன் இங்கே தேன் கிடைக்கும். இந்த இதெல்லாம் வந்து இது போய் பார்க்கணுனாலே கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போய் தான் பார்க்கணும். ஸோ இந்த மேலே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது ஸ்ட்ராபெரி ஃபார்ம். ஸ்ட்ராபெரி ஹார்வெஸ்ட் வந்து மார்ச்லேயே பண்ணிடுவாங்களாம்மா, ஃபெப்ரவரி மார்ச்லேயே பண்ணிடுவாங்களாம்மா. அதனால் ஸ்ட்ராபெரியெல்லாம் பறிச்சுட்டாங்க. அந்த ஓட்டையாக விட்டுருக்காங்கல்ல அந்த கிரே கலர் ஷீட்டில், அந்த இடத்துல தான் ஸ்ட்ராபெரி வளர்ந்து நிற்குமா இப்போ. அதனால் அந்த ஹார்வெஸ்டெல்லாம் முடிஞ்சு புது ஸ்ட்ராபெரி வந்து ஸ்ப்ரவுட் ஆகி, அதாவது முளை விட்டு வளர்ந்து கொஞ்சம் தூரம் வளர்ந்து நிற்கிது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஓட்டைக்குள்ள எல்லாம் குட்டி குட்டியாக ஸ்ட்ராபெரி அந்த செடி வளர்ந்து நிற்கிது. ஸோ இது தான் வந்து இப்போ க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான்லாம் இது வரைக்கும் ஸ்ட்ராபெரி செடியே பார்த்ததில்லப்பா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் செடி பார்க்குறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் அதெல்லாம் க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னு எனக்கு ஆசை. இதுதான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ ஸ்ட்ராபெரி வந்து இப்படி தான் இருக்கும் செடி அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா ஸ்ட்ராபெரியெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டதோடு சரி, அந்த ஸ்ட்ராபெரிங்கிற ஒரு பழத்தை பார்த்தாலே அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு டப்பாவில் நல்லா ரெட் கலராக அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸ்ட்ராபெரினாலே காஸ்ட்லி ஃப்ரூட் அப்படி தான் நான் பார்த்துருக்கோம். இப்போ தான் ஸ்ட்ராபெரி செடி எப்படி இருக்கும்னு நான் பார்க்குறேன். இதோ பாருங்கள், ஸ்ட்ராபெரி இருக்குது பாருங்கள் அந்த செடியில், தெரியுதா? அந்த வெள்ளையாக இருக்கதான் ஸ்ட்ராபெரி பூ. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நேச்சுரலாக எனக்கே ஒரு ஆர்வம் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு. அதெல்லாம் பூ. ஓகேயா? ஸோ ஸ்ட்ராபெரியை கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போய். அந்த எல்லோயிஷாக இருக்குல்ல, அதான் இப்போ தான் காயாக விட்டுருக்கு. அந்த பூவிலேருந்து காயாக மாறி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், அந்த பக்கத்து தோட்டத்தில் இருந்தது, நல்லா கேப்சர் பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்து நிற்கிது. அந்த கம்பிக்கு அங்கிட்டு இருக்கிறது பக்கத்து தோட்டம்.
இந்த கம்பி ஃபென்ஸில் பாருங்கள் ஏதோ ஒரு செடி வளர்ந்துருக்கு, கொடி வளர்ந்துருக்கு. அந்த கொடி என்ன கொடின்லாம் தெரியல, ஆனால் அந்த கொடியோட பூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். எனக்கு அந்த பூ பிடிச்சிருந்துச்சு, அதனால கேப்சர் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போயிருந்தோம்ல, அந்த ஃபார்மோட எண்டில் டேலியா போட்டிருந்தாங்கங்க. நல்லா டேலியா என்னோடய நேட்டிவ் பிளேஸ் கொடைக்கானலில் பார்த்ததுங்க. அப்படி நிறைய இருக்கும் கொடைக்கானலில். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்த்தேன்னா எனக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் அங்கே ஃபார்ம்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஸ்ட்ராபெரி, அதை அப்படியே நேச்சுரலாக எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது அங்கே வர்ற ஸ்ட்ராபெரிலேயே அவங்களே நிறைய ப்ராடக்ட்ஸ் செய்வாங்கல்ல, ஜாம் செய்கிறது, சிரப் செய்கிறது, ஸ்வீட்ஸ் செய்கிறது, ஸ்ட்ராபெரியிலே டேட்ஸ் மாதிரி செய்கிறது, காய வச்சு ஸ்வீட்டில் நனைச்சி செய்கிறது, அதெல்லாம் செஞ்சாங்க. நான் இது வாங்கியிருந்தேங்க. ஸ்ட்ராபெரியிலே வந்து அதாவது ஜாம் மாதிரி செஞ்சுருந்தாங்க. முழுசாக ஸ்ட்ராபெரியும் இருக்கும், அந்த கையில் இப்படி பஞ்சாமிர்தம்லாம் நம்ம பிசைஞ்சோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து மறையூரில் இருக்கக்கூடிய அந்த ஜாகிரி செய்கிற ஃபேக்ட்ரி. இது இவ்வளோ பெருசில் தாங்க ஜாகிரியில் இந்த மண்டை வெல்லம் போட்டு கிண்டுவாங்க. கிண்டிட்டு அங்கே பாருங்கள் முன்னாடி எத்தனை சாக்காக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்களா, அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து அந்த ஜாகிரி ஃபேக்ட்ரி செய்கிறதுக்கு எக்ஸாக்ட் எல்லா ஜாகிரி ஃபேக்ட்ரியும் ஒரு இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் கடையோடு சேர்ந்து தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மறையூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சாரி, காந்தலூர் போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. காந்தலூர்லேருந்து மறையூர் வந்து தான் பார்க்குறோம், நம்ம ஜீப்பை கூட்டி எடுத்துகிட்டு வந்து தான் நமக்கு காமிப்பாங்க. ஓகே, அங்கே வந்து அந்த கரும்பு ஜூஸ் வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க. நம்மள மாதிரி தான் புதினா, இஞ்சி, எலுமிச்சம்பழம் வச்செல்லாம் அடித்து கொடுப்பாங்க. ஆனால் சர்க்கரை போட மாட்டாங்கங்க, நம்ம ஊர்லேயும் போட மாட்டாங்க. ஆனால் அங்கே அந்த சுகர் கேனோட ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் குடிச்சு பாருங்கள், குடிச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? 30 ரூபா சொல்லுவாங்க ஒரு ஜூஸு, ஆனால் ஒர்த்து, வாங்கி குடிங்க. இந்த சுகர் கேனில் இருந்து தான் அவங்க அந்த மண்டை வெல்லமும் எடுக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தேன், 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன் மண்டை வெல்லம் இல்லை, அந்த உதிரியாக இருக்கும்ல, அது வாங்கிட்டு வந்தேன். சுகருக்கெல்லாம் போட்டு குடிச்சு பார்த்தேன். காஃபிக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஜூஸும் குடிச்சு பார்த்தேன், கேன் ஜூஸும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த சுகர் கேனை கழுவுறதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வர்ற தண்ணியவே டைவெர்ட் பண்ணி அதை கரும்பு கழுவிட்டு, கரும்பு கழுவுன தண்ணி இருக்கும்ல, அதையும் வாய்க்காலே விட்டுருந்தாங்க. ஸோ இதில் நம்ம வாய்க்காலெல்லாம் என்றைக்கு அது இவ்வளோ கிளியராக தண்ணி பார்க்க முடியுமாங்க. இதுவே எனக்கு வந்து ஒரு மைண்டு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அன்றைக்கி காலையிலக்கு. அதனால் அதை கேப்சர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பெருமலாலேருந்து நம்ம காந்தலூர்லேருந்து மறையூர் வந்துட்டோம்ல, மறையூரில் தான் இந்த ஜாகிரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஆன் தி வேல அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிற வழியில் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் நான். ஜீப் சஃபாரி தான். அந்த ஜீப்பு வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அது இன்னொரு பையன் எடுத்துகிட்டு வருவான். அவன் எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் இவனோட ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் நான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் டீமு. ஸோ ஐயோ, இதில் எத்தனை 9 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. அந்த ஆட்டோவே எவ்வளோ அழகாக அந்த ஹேர்பின் பெண்டை திரும்புதுன்னு பாருங்கள். அதுக்காக தான் இதை எடுத்தேன். அந்த திரும்புகிற இடத்துலையோ என்னவோ ஒரே ஒரு சந்தன மரம் இருக்கும். அந்த சந்தன மரத்தெல்லாம் அந்த பையன் காமிச்சிருப்பான். இதுதான் சந்தன மரம். இதுதான் சந்தன மரம்க்கா இது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான். அதுக்கப்புறம் அந்த ஹேர்பின் பெட்லேருந்து கீழே இறங்கி போகிறோம். மறையூர்லேருந்து, அதாவது கீழேருந்து மறையூர்லேருந்து மேலே காந்தலூர் ஏறணுன்னாலும் சரி, மேலே காந்தலூர்லேருந்து மறையூர் இறங்கணுன்னாலும் சரி, 9 ஹேர்பின் பெட் இருக்குங்க. இது வந்து அங்கேருந்து சின்ன நீரோட. ஆக்சுவலாக காலையில் ஒரு சிவன் கோயிலுக்கு வந்தோம் நாங்கள். அந்த சிவன் கோயிலில் அந்த என்ன சொல்கிறது, ஓடையோட ஓரத்தில் தான் சிவன் கோயில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் கொஞ்ச நேரம் நின்று ரசித்து அந்த ஓடையை பார்த்து அது ஒரு வீடியோ எடுத்து அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, அந்த பின்னாடி இருக்கு பாருங்கள், அதுதான் சிவன் கோயில். ஆன் தி வேல அந்த சிவன் கோயிலுக்கு வந்திருந்தோம் நாங்கள். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். எனக்கு இந்த ஓடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. இங்கிட்டும் ஓடை அங்கிட்டும் ஓடை, நடுவில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பிரிட்ஜில். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் யார் ரசிக்காதவங்க யாருங்க, எல்லாருமே ரசிப்போம் தான். முடிஞ்சிச்சு ஓட. அடுத்த ஆட்டோவில் ஏறி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். இது தாங்க முருகன் மலை பாயிண்ட் வியூ. இது ஜீப்பில் வந்தோம். ஃபுல்லாக ஏறி நடந்து ஃபுல்லாக வியூ பாயிண்ட் பார்த்து, அதெல்லாம் அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடா. இங்கே குட்டி குட்டியாக பாறை மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்கல்ல. இது ஃபுல்லாக முருகன் மலை வியூ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
என்னை வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். நான் ஃபுல்லாக நடந்து சுற்றுறேன், நீ வீடியோ எடு தம்பின்னு சொல்லிட்டு என்னை ஜீப்பில் ஓட்டிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த 2 பசங்க, என் கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான்ல, இதுதான் குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடு. அந்த பையனை ஃபுல்லாக நான் நடக்கிறேன், நீ வீடியோ எடு தம்பின்னு சொல்லி அந்த பையன் தான் வீடியோ எடுக்கிறான். இதை வந்து இந்த முருகன் மலை பாயிண்ட் வியூ என்ன பண்ணுவாங்க, ஜீப்பில் ஏற்றி இந்த வியூவையே ஃபுல் ரவுண்ட் அடிப்பாங்கங்க. உங்களுக்கு உள்ளே இருக்க குடலெல்லாம் ஹார்ட்டெல்லாம் அப்படி துடிச்சு வாய் வழியாக வெளியே வந்து விழுந்துடும். அப்படி இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் காந்தலூர் போனீங்க அப்படின்னா அந்த ஜீப்பில் சுற்றும் போது முடிஞ்சால் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அடி வயிற்றில் புளியை கரைக்கலைன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் பர்சன்னா அந்த முருகன் மலையை சுற்றுறதையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோங்க ஜீப்பில். முருகன் மலை பாயிண்ட் வியூ முடிஞ்சிருச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் சிங்கிளாக போயிருக்கேங்க. யூஷுவலாக அந்த ஜீப்பில் வந்து 8 பேர் கொள்ளளவு இருக்கிற ஜீப்பு, அப்படி தான் பேக்கேஜ் 4500. நான் சிங்கிள் பர்சனாக அந்த ஜீப்பில் போயிட்டுருக்கேன். எதிர்த்த வந்த ஜீப்காரரு ஒரே ஒரு கெஸ்ட்டு தானா, அதுவும் லேடி கெஸ்ட்டா அப்படின்னு அவர் ஆச்சரியமாக கேட்டுகிட்டே எங்களை க்ராஸ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். இது ஃபுல்லாக அவ்வளோ குரங்குங்க சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டில். இது ஃபுல்லாகவே நம்ம சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நிற்கிறோம். ஒவ்வொரு மரத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்கங்க. எனக்கு இந்த சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டு அதனுடைய அப்பியரன்ஸு, அந்த மரத்துக்கு நடுவில் அந்த இடத்துல இந்த ஃப்ராக்ரன்ஸு, அப்புறம் இதெல்லாம் அவங்களோட வனத்துறை பாதுகாப்பு அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதோட போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் நின்று அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோங்க. இது ஃபுல்லாக சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய யுக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட்டு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக யுக்கலிப்டஸ் தாங்க. அதனாலே நான் வந்து காந்தலூர்லேருந்து வரும்போது லெமன் கிராஸ் ஆயிலும் யுக்கலிப்டஸ் ஆயிலும் அவங்க தயாரிக்கிற இடத்துலேயே அதாவது ஒரிஜினலாக கிடைக்கும். அதை வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னா கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ். கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நான், காந்தலூர் இது ஃபுல்லாக பூண்டு விவசாயங்க. ஆன் தி வே ஃபுல்லாக பூண்டு விவசாயம் கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில். ஸோ கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் தான் நினச்சிக்கிட்டேன் காந்தலூர் வந்து ஹாப்பி ட்ரிப்பாக இருக்க போது தான் நினச்சி நான் கிளம்பி போனேன். ஃபஸ்ட்டு போகும்போது அது ஹில் ஸ்டேஷனுங்கிறதே எனக்கு தெரியல. மறையூரெல்லாம் ஏறும்போது, மறையூர்லேருந்து காந்தலூருக்கு ஏறும்போது தான் அது ஹில் ஸ்டேஷனுங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது தான் அது ஹாப்பி ட்ரிப் இல்லை, அட்வென்ச்சர் ட்ரிப்புன்னே தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் லெமன் கிராஸில் போட்டிருக்காங்க அங்கே கூரை. ஏன்னா நம்ம வந்து இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்க்கும்போது அவங்க கட் பண்ணி போடுறாங்களா, இங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி தோட்டம், ஸ்ட்ராபெரி ஹார்வெஸ்ட்டு, அப்புறம் ஆப்பிள் தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், இந்த வாட்டர் ஃபால்ஸு, இந்த சீனிக் பியூட்டிஸை மட்டும்தான் போடுறாங்க யூடியூப்ஸில். அதனால் அதை பார்த்து மயங்கி போய் போகிறோமா, அது போகிறதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ பெரிய அட்வென்ச்சர் ட்ரிப்புன்னு. அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதில் ஜீப் கொடக்குன்னு எப்படி போகுதுன்னு பாருங்கள். அதுலேயும் அந்த ஜீப்பில் நான் ஒரே ஒரு ஆள் தான் போகிறேன், அந்த ஜீப்பை ஓட்டிகிட்டு வர்றவர் தான் போகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஜீப்பில் வந்து வெயிட் வேறு ஜாஸ்தி இல்லைக்கா, அதனால் நானும் நீங்களும் மட்டும்தான் இருக்கோம், வெயிட் பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னா அவ்வளோ ஸ்டீப்புங்க, பயங்கர ஸ்டீப்பு. அப்படி ஸ்வைன்னு இறங்குது, திருப்பி ஸ்வைன்னு ஏறும், அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு குடல் ஹார்ட்டெல்லாம் வெளியே வந்து விழுந்துடும். அப்போ தான் நினச்சேன் முருகன் மலை பாயிண்ட் வியூவில் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் இந்த ரூட்லையாவது வீடியோ எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடு பாருங்கள், அந்த பூண்டு வந்து பூத்து நிற்கிது, ஃபுல்லாக வெள்ளை கலராக தெரியுது, அதெல்லாம் பூண்டோட பூ, செடியோட பூ விவசாயம், பூண்டு விவசாயம், பூண்டும் ஏலக்காயும் தான் நிறைய அங்கே விவசாயம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது வந்து ஃப்ளாட்டாக இல்லை ரோடு, அப்படியே ஸ்டீப் டவுனு. அந்த ஸ்டீப்புக்குள்ளே இறங்கணுன்னா அப்பா நம்மளுக்கு வயிறெல்லாம் கரைச்சி கலங்கி என்ன சாப்பிட்டோமோ அதெல்லாம் ஒன்று மேலே வந்துடணும், இல்லை கீழே வழியாக வந்துடணும், அந்த ரேஞ்சில் இருக்குது ரோடு. அந்த ஜீப்பே ஆடி போகிறதே அவ்வளோ பயமாக இருக்குங்க நமக்கு. அந்த கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் போய் சேர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன் நான். ஸோ ஆஃப் ரோடு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியணும்ல, அதனால இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். இந்த ஜீப்பில் டிரைவர் சீட் பக்கத்தில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து இது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி ஃபுல்லாக யுக்கலிப்டஸ் ட்ரீ நிறைய இருக்குங்க. கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் டு பிரம்மாரம் வியூ பாயிண்ட் வரைக்குமே ஃபுல்லாக யுக்கலிப்டஸ் ட்ரீஸ் நிறைய இருக்குது. இது வந்து இப்போ கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த மேலேருந்து ஸ்டீப் டவுன் இறங்கி இப்போ தான் ஃப்ளாட்டாக போகுது கொஞ்சம்.
இதுதாங்க கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ். இதில் தான் நல்லா தண்ணி வந்துட்டுருக்குங்க. இது போக எரச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, கீழநாடு வாட்டர் ஃபால்ஸ் அது ஒன்று இருக்குது. கீழநாடு வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப தூரம். இன்னொன்று அது மேலேருந்து கீழே விழுகுது இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் மாதிரி தான். அது விழுகிறதே வேலிக்குள்ளே தான் விழுகும். நம்ம இப்படி நின்று பார்க்குற இடமெல்லாம் அங்கே கிடையாது. கீழநாடு வாட்டர் ஃபால்ஸுங்கிறது இதில் எரச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இல்லை. இது கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் போனது. கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ்லேயே இவ்வளோ தான் தண்ணி இருந்துச்சு, கொஞ்சமாக தான் தண்ணி இருந்துச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு அருவி மாதிரி, அந்த சைடு ஒரு மலையிலேருந்து அருவி மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இப்போ தெரியும். ஸோ இதெல்லாம் முளைச்சிருக்கிறதெல்லாம் லெமன் கிராஸுங்க. அங்கே லெமன் கிராஸும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். இது மட்டும்தான் நம்மளால் இன்ஸ்டாகிராமில் பார்க்க முடியுது. ஆனால் அது போகிற பாதை எவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்குன்றதை காமிக்கணுங்கிறதுக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக இது எல்லாமே பூண்டு விவசாயம் தாங்க. ஆன் தி வே இப்போ ரிட்டர்ன் போகும்போதும் அந்த பூண்டு இதெல்லாம் ஃபுல்லாக பூத்துருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே பூண்டு. அங்கே கேரளாவில் நிறைய கேஷ் க்ராப், இவர் தாங்க என் ஜீப் டிரைவரு, நிறைய கேஷ் க்ராப் தான் இது பண்ணுறாங்க. நல்ல பெப்பரு, அப்புறம் அந்த ஸ்பைஸ் கார்டன்னே தனியாக இருக்குது. ஸ்பைஸ் ஃப்ரெஷ்ஷாக விளையிற ஸ்பைஸ் விற்கிறதுக்குன்னே இடம் தனியாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு பிரம்மாரம் வியூ பாயிண்ட், இந்த பிரம்மாரம் வியூ பாயிண்டில் தான் லெமன் கிராஸ் இருக்குது, இந்த ட்ரீ ஹட்டு இருக்குது, மேலே வாட்ச் டவர் மாதிரி ட்ரீ ஹட் இருக்குது. இது வந்து இப்போ தான் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. அது போக நம்ம ஏற போகிறது வேற ஒரு ட்ரீ ஹட்டில் சிங்கிளாக இருந்துச்சு. அது போக டபுள் ஃப்ளோர் இருக்க ட்ரீ ஹட்லேயும் ஏறினேன் நான். இது வந்து அந்த பிரம்மாரம் வியூ பாயிண்ட்டு ஜீப் நிறுத்துவாங்க, நிறுத்துகிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சின்ன டீ குடிக்கிற இடம் மாதிரி. அது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போகும்போது. இதாங்க லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸில் வந்து பூ மாதிரி ஒன்று இருக்கும். அதை நானே இப்போ தான் பார்க்குறேன். சரி, அதை காமிப்போம். நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் அந்த லெமன் கிராஸ், இந்த பூ மாதிரி இருக்குது. இதுதாங்க ட்ரீ ஹவுஸு. நான் இதுக்கு போகும்போது என்ன பண்ணினேன்னா, இது ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது பாருங்கள், ஒரு மாடி மட்டும்தான் இருக்குது. இதுக்கு போகும்போது என்னோடய ஒரு மொபைலை நான் வச்சுட்டு இன்னொரு மொபைலை ஜீப் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். அதனால அவர் வீடியோ எடுத்துட்டார். இது ஏறி இறங்குறதுக்குள்ளே அவ்வளோ பயங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் ஏறினதும் கிடையாது, இறங்குனதும் கிடையாது. அதுவும் சோலோவாக வேறு ட்ரிப்புக்கு போயிருக்கேன். போகிற வழியில் தான் எனக்கு கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்குங்கிறதே. இது ஆணி பூரா வெளியே துருத்திக்கிட்டு நிற்கிதுங்க. அதுவும் போக நம்ம கால் வச்சா அந்த உட்டு ஆட தான் செய்யுது. அவ்வளோ அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பயமாக இருக்காது. கடகடன் ஏறிடுறாங்க, கடகடன் இறங்கி. நம்ம லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரீ ஹவுஸில் ஏறுறோன்னா நம்மளுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். நான் இவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன் ஏறுறதுக்கு. அந்த பையன் கடகடன் ஏறி வந்து அக்கா திரும்பி ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் ஏறினோடனே ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னே நான் எங்கிறதுடா இந்த வாய்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் வந்து என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மொபைல் எடுத்துகிட்டு அவன் நான் இறங்குறதுக்கு முன்னாடி கீழே ஓடிட்டான். ஏன்னா நான் மேலேருந்து இறங்குறத வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி 2 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருக்கிறதும் இருக்குது. அதை ஏறுறதுக்குள்ளே எனக்கு தலையே சுற்றிருச்சுங்க. ஆனால் நான் அப்போ என்ன பண்ணிட்டேன்னா 2 மொபைலையும் என் ஹேண்ட்பேக்குள்ளேயே வச்சுட்டு போயிட்டேன். அதனால் அந்த பையன்கிட்ட கொடுக்குறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டேன், அதை வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிடுச்சு. இதுலேருந்து அந்த டபுள் இது இருக்கிறது எங்கே போகணுன்னா, நீங்கள் இதுலேருந்தும் கொஞ்சம் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடை ஒட்டி அப்படியே சைடாக நடந்து போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது அந்த இது. அதையும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக. இப்போ நான் வீடியோ எடுக்கலாங்கிறதுக்காக தெரியலங்கிறதுக்காக நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் அதுக்கு போகிறதே இல்லை, ஒரு சிலர் மட்டும்தான் அதுக்கு போகிறாங்க. ஏறுறதுக்கும் பயப்படுறாங்க. ஏஜுங்கிறது ஒரு நம்பர் தாங்க. வாழ்க்கையில் எல்லாமே நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். டோன்ட் லீவ் எனி ஸ்டோன் அன்டர்ன்ட். அது பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சிட்டாது வந்துடணும். இதுதாங்க பிரம்மாரம் வியூ பாயிண்ட். அந்த கிளிஃபில் நிற்கிறேன் தெரியுதா? இங்கேருந்து அப்படி ஃபுல்லாக அந்த பையன் தான் வீடியோ எடுக்கிறான். ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் பிரம்மாரம் வியூ பாயிண்ட்டு அப்படின்னு எடுத்து காமிக்கிறான். அந்த பையன் என்ன கூப்பிட்றான், அக்கா இது கிளிஃபு, இது ஃபுல்லாக நடந்து நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா ஒரு கிளிஃப் இருக்குது, அதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கக்கான்னு சொல்கிறான். எனக்கு இதில் நிற்கிறதுக்கே உதறுது தடன்னு. அந்த பையன் அதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு வேற சொல்கிறான் என்ன. நான் சொன்னேன் இல்லைப்பா இதுவே எனக்கு போதும், அந்த கிளிஃபில் நின்றுட்டுருக்கு, நான் இதுலேருந்தே ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொன்னேன். என்னக்கா இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு ஒடக்கான் வந்துச்சுங்க. அந்த ஒடக்கான வீடியோ எடுக்கிறதே வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரிலாம் ஒடக்கான் சிக்காதுல்ல டக்குன்னு. இது வந்து பக்கத்தில் அந்த லெமன் கிராஸ் ஆயிலும் யூக்கலிப்டஸ் ஆயிலும் தயாரிக்கிறவரோட குடிசை, அதுக்கு போயிருந்தோம். அந்த தயாரிக்கிறவரோட குடிசை ஃபுல்லாக லெமன் கிராஸ் ஆயிலால் மேயப்பட்டதுங்க. இதுதான்
கீழே கிடக்கு பாருங்கள் புல்லாட்டம், அது ஃபுல்லாக லெமன் கிராஸ் பறித்து காய போட்டு வச்சுருக்கிறாரு. அவர் வீட்டில் தோட்டத்தை சைடில் எப்படி பராமரிச்சிருக்காரு பாருங்கள். எனக்கு அந்த தோட்டத்தை பார்த்து அவ்வளோ க்ரேஸ் ஆகிடுச்சிங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சா. அதனால் கண்டிப்பாக இதை மொபைலில் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி அந்த கார்டனை வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டு என்ன சொல்கிறது, டெய்லியா பாருங்கள். டெய்லியானா நான் இவ்வளோ க்ளோஸாக எங்கள் நேட்டிவில் பண்ணக்காட்டில் பார்த்த ஞாபகம். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் சித்தி எல்லாம் தோட்டத்தில் பார்டர்ஸ்க்கு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கேந்தி செவந்தி எல்லாம் சாமி படத்துக்கு வைக்கிறதுக்காக போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சும்மா தூக்கி போடுறது வளர்ந்துடும். இதுதாங்க அவங்க எண்ணெய் தயாரிக்கிற அந்த எண்ணெயை பிரித்து எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இதெல்லாம் ஊர் சுற்றிட்டு வந்து சாப்பாடு தேடினா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. அப்புறம் ஒரு கீத்து கொட்டைகையில் உட்காந்து டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் கேரளா ஃபுட்டு சாப்பிட்டேன். ப்ரௌன் ரைஸ் நான் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அது வந்து அந்த ஹோட்டலுக்கு சைடில் இருந்த தோட்டம், அதில் இருந்த ரோசஸ். இது வந்து ஃப்ளவர் பேக்கே எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் வேலி கரெக்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க சைடில் வச்சுருந்த ஸ்ட்ராபெரி செடிங்க இதெல்லாம். அந்த ஸ்ட்ராபெரியில் வெள்ளை கலரில் பூத்து இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி காய் இருக்குதுன்னு எடுத்து காமிச்சாங்க. அதுதான் அந்த காய் இருக்குது பாருங்கள், வெள்ளை கலர் பூவு காய் இப்போ தான் விட்டுருக்கு. அவங்க இதுலேயும் ஹார்வெஸ்ட் மார்ச்லேயே எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்களாமா. இதெல்லாம் அலங்காரத்துக்காக அவங்க வச்சுருக்கிற பூக்கள். இந்த வயலட் கலராக இருக்குது பாருங்கள், அது லேவெண்டர். அந்த அம்மா சொல்லுது, இதாவது லேவெண்டர் ரொம்ப தூரத்தில் இருக்குது, நீங்கள் உள்ள ஃப்ரூட் வேலிக்குள்ளே வருவீங்கள்ல, அப்போ நீங்கள் கையில் பறிக்கிற லெவலையே இருக்குது லேவெண்டர் பூ அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் லேவெண்டர் பூவெல்லாம் இவ்வளோ கிட்ட பார்ப்போன்னு என்றைக்காவது கனவுல நினச்சி பார்த்தோமா அப்படின்னு நினச்சேன். இந்த ட்ரீக்கு என்னமோ பேர் சொன்னாங்கங்க, சீடர். அப்புறம் இந்த மாதிரி வித்தியாசமான மரங்கள்லாம் அவங்க வச்சுருந்தாங்க அவங்க வீட்டில். அது ஒவ்வொன்றுக்கும் பேர் சொன்னாங்க, எனக்கு தான் பேர் மறந்து போச்சு. நம்ம ஃப்ராக்ரன்ஸு அத்தரெல்லாம் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி மரங்களும் வச்சுருந்தாங்க. இது ஏதோ ஒரு காய் சொன்னாங்க. இதெல்லாம் பேரிக்காய் பாருங்கங்க. பேரிக்காயெலாம் நம்ம இப்படி பார்த்துருப்போமா எப்பயாவது. இது உள்ள நிறைய ஃப்ரூட்ஸும் ஃப்ளவர்ஸும் அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டேலியா, ரோஸு, செம்பருத்தி. டேலியாவே டிஃப்ரெண்ட் கலர்ஸு, செம்பருத்தியே டிஃப்ரெண்ட் கலர்ஸு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப எனக்கு எதமாக இருந்துச்சு. இந்த கேந்தி பூவா செவந்தி பூவா இது என்ன சொல்லுவோம், அதுவே டிஃப்ரெண்ட் கலர்ஸு. இதெல்லாம் அந்த நடந்து போகும்போது அந்த காட்சியாகவே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சா. இது பாருங்கங்க, ஆப்பிள் பாருங்கங்க, ஆப்பிள். இதுக்காக தாங்க நான் காந்தலூரே போனேன். ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த பாருங்க ஆரஞ்சு. இதுக்காக தாங்க நான் காந்தலூரே போனேன். தெரியுதா ஆப்பிள். இது வந்து பேரிக்காங்க, பியர் ஃப்ரூட் சொல்லுவோம்ல, பேரிக்காய். ஸோ இந்த ஃப்ரூட் வேலிக்குள்ளே தாங்க எல்லா ஃப்ரூட்டும் இருக்குது. ஒவ்வொன்றா அவங்க கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. இந்த டாக் வேறு முன்னாடி இருந்து கூட்டிகிட்டு போகுது. ஆப்பிள் பாருங்கங்க, இது ஃபுல்லாக ஆன் தி வேல அவங்க வச்சுருக்கிற பிளான்ட் எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. இந்த பாருங்கள், அவங்க சொன்ன லேவெண்டர் கையில் நம்ம நடந்து போகிற பாதையில் நம்ம ட்ரெஸ்ஸில் கையில் எல்லாம் தட்டுப்படுதுங்க. இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ கையில் பறிக்கிற தூரத்தில் நான் லேவெண்டர் வாழ்க்கையில் இன்றைக்கி தாங்க 42 வயசில் தாங்க பார்த்துருக்கேன். இது டேலியா, எல்லாருக்கும் தெரியும் டேலியா பூ. இதெல்லாம் பார்த்து பயங்கர குஷி ஆகிட்டாங்க. அந்த டேலியா பக்கத்தில் எடுக்கலாம், நான் இங்கே எனக்கு வீடியோ எடுத்து தரதுக்கு ஆள் இல்லைங்க. அதனால் நானே செல்ஃபி ரொம்ப கேவலமாக எடுத்துட்டேங்க. இது பார்த்தீங்களா, கிவி ஃப்ரூட். நான் செடியில் இப்போ தாங்க கிவி ஃப்ரூட்டை பார்த்துருக்கேன். நான் ரிலையன்ஸில் மார்க்கெட்டில் இங்கே தாங்க கிவி ஃப்ரூட்டை பார்த்துருக்கேன். கிவி ஃப்ரூட் செடி இப்படி தான் இருக்குன்னு இப்படி தாங்க எனக்கு தெரியும். இது ரோஸு, செம்பருத்தி பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இதெல்லாம் நம்ம மதுரையிலேயே இருக்குது, பட் ஸ்டில் அங்கே பார்க்கும்போது ஒரு குஷி தான். இதில் ஏதோ ஒரு பழம் இருந்துச்சுங்க. இது கொய்யாவே என்னமோ ஒரு பேர் சொன்னாங்கங்க இந்த கொய்யாவுக்கு. கொய்யாப்பழம் தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் இது வால்நட்டு மரங்க. நான்லாம் வால்நட்டு என்ன சொல்கிறது, அந்த வெளியே இருக்க ஓடு தூள் ஸ்க்ரப்புக்காக வாங்கினதோட சரிங்க. அப்படி தான் வால்நட்டுங்கிறதே எனக்கு தெரியும். இப்போ தாங்க நான் பார்க்குறேன். ஆப்பிள் பாருங்கங்க, தெரியுதா உள்ளுக்குள்ளே மரத்துக்குள்ளே எவ்வளோ ஆப்பிள் இருக்குன்னு. அது உதிர்ந்துடக்கூடாதுன்னு கட்டி வச்சுருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் வால்நட் மரமும் நம்ம வாதா மரம் மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரஞ்சு பாருங்க, குட்டி ஆரஞ்சு. இந்த கீழே எல்லாம் விழுந்து கிடக்கு பாருங்கள். அந்த மரத்துக்குள்ளே எத்தனை ஆரஞ்சு கலர் தெரியுதுங்களா, ஆரஞ்சு இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் அவங்க கம்பி வேலி, நம்மளை பயவெளியில் பற்றி தெரிஞ்சு அவங்க உஷாராக தாங்க இருக்காங்க. அவங்க நல்லா கம்பி வேலி போட்டு தான் கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம பிரம்மாரம் வியூ பாயிண்ட்டில் லெமன் கிராஸுக்கு போனோம்ல, அதில் அந்த கிராஸ் லெமன் ஆயில் எடுக்கிற ஒரு வீட்டுக்கு போனோம்ல, அது ஆன் தி வே. இது அவர் வச்சுருந்த ஹார்ஸ். அது என்னோட சேர்ந்து இந்த காந்தலூர் ட்ரிப்பை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒரு ட்ரிப்பில் பார்ப்போம்.